வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் டெஸ்டிங் சேனல். மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஜிண்டால் பாலிஃபிலிம்ஸ். ஏன் இது மொமெண்டமாக இருக்குது, எங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, அடுத்தது நம்ம எப்படி இதை அனலைசிஸ் பண்ணலாம், ஃபர்தராக இது எங்கே போகும், இதனுடைய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். tradingview.comல இருக்க ஜிண்டால் பாலிஃபிலிம்ஸ் இதனோட டே சார்ட் இது. இப்போ உங்களுக்கு இந்த சைட்டில் பார்க்கும்பொழுது இப்படி தான் தெரியும். எப்பயுமே ஒரு சார்ட் ஃபஸ்ட்டு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சார்ட் எடுத்து அனலைசிஸ் பண்ணும்பொழுது இதான் இப்போ கரண்ட்டாக நடந்துட்டுருக்கு, இதை மட்டும் பார்க்காதீங்க, கொஞ்சம் பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். அது நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ டே சார்ட்ன்றதுனால நிறைய கேண்டில்ஸ் இருக்கும், அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ உடனே நீங்கள் வீக்லியோ இல்லை மந்த்லியோ ஸ்விட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீக்லிக்கு மூவ் பண்ணுறேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் 22 தெரியுது. ஸோ இப்போ இதனோட உச்சம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1100 rupees கிட்ட இது அதிகபட்சமாக ட்ரேட் ஆகிருக்கு. எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 24. இப்போ நம்ம 26ல் இருக்கோம். இந்த டிசம்பர் 24லேருந்து இந்த ஸ்டாக் வந்து இறங்கு முகம் தான். கிட்டத்தட்ட பாருங்கள் 370க்கு வந்துருச்சு. எத்தனை பர்சன்ட்? 65% வந்து இது கீழே இறங்கி இப்போ தான் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதுதான் நமக்கான ட்ரெண்ட். இதனால தான் இந்த ஸ்டாக் நான் இப்போ பிக்கப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீக்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா இது எப்போ ட்ரெண்டு மாறுச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள் கீழே ஜனவரி மாதம், ஜனவரி எண்டில் தான் இந்த ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்கல் ஆங்கிளில். இந்த கடைசி மூணு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உங்களுக்கு மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த 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 இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில், ஓகே, இந்த ரெண்டாவது க்ரீனு, இது மூணாவது க்ரீன். இந்த மூணு காம்பினேஷன் வரப்போ இது மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மார்னிங் ஸ்டாரில் தான் வந்துச்சுனாலே ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து நல்லாவே தெரியும். அவங்க வந்து உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போகுது மார்க்கெட் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு சிக்னல். ஓகே, ரெண்டாவது பாருங்கள், இப்போ இதனுடைய சப்போர்ட்டை பார்ப்போம். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு வெரி பிக் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. எந்த ரேஞ்ச் அப்படின்னா 445. ஓகே, இப்போ இது வீக்லியில் இருக்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வீக்லி கேண்டில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை 16th ஃபெப்ரவரி மிட்டில் வந்து அந்த வாரத்தில் இது வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ மார்ச் ஆரம்பித்து ஃபெப்ரவரியோடைய லாஸ்ட் வீக்கு, இது மார்ச்சோடைய ஃபஸ்ட் வீக், இந்த தொடர்ந்து 5-6 வாரமாக வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100% வந்து ஏறி இருக்குது. 300லேருந்து 700 வரைக்கும் ஏறி இருக்குது வித்தின் 1.5 months அப்படின்னு சொல்லலாம். இது நல்ல மொமெண்டமில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவல் சொன்னா இல்லைங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல், கிரேட்டஸ்ட் சப்போர்ட் இந்த ஸ்டாக்குக்கு. ஓகே, அடுத்தது ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க வந்து அடுத்த சப்போர்ட்டு கிட்டத்தட்ட 738. இதுதான் என்னோட அடுத்த சப்போர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில், அதுக்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி பின்னாடி போய் பாருங்கள், கடந்த காலத்தில் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறுச்சு. எங்கன்னா மே 21 இது நல்ல சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி மேலே போச்சு. ஓகேவா, இப்போ அதே மாதிரி ஃப்யூச்சர் அதுக்கப்புறம் இறங்கின பிறகு இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவே அமைஞ்சது. ஓகே, திரும்ப பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ஹஸ் பிகம் சப்போர்ட்டுங்க. இங்கே சப்போர்ட்டாக இருந்த சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு, திரும்பி கீழே வந்துச்சு, இங்கே ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு, திரும்பி இது பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, திரும்பி இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு, திரும்பி பழையபடி பாருங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல திரும்பவும் பழையபடி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி இப்படி கீழே வருமா, அது மாதிரி இங்கே கீழே வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும். இது நான் வந்து உங்களுக்கு டேரெக்டாக ரிசல்ட்டை சொல்லிடலாம், பட் என்னுடைய இன்டென்ஷன் அது இல்லை. உங்களுக்கு எப்படி நான் அனலைசிஸ் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தயவுசெய்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், லெங்க்த்தியான வீடியோ தான். ஓகே, ஸோ இப்போ நான் லெவல்ஸ் வரைஞ்சிட்டேன். இதுக்கு அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகே, இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணணும்,
அப்படிங்கிறது நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் லேர்னிங் கண்டென்ட்டில். என்னுடைய சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸில் எப்படி போடுறது உங்களுக்கு தெரியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சீக்கிரமாக போடுறேன். ஆனால் இது எப்படி போடணும்னு நீங்கள் பழகிக்கிறதுக்கு அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய லெவல்ஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிட்டேன். ஃபைன். இப்போ அடுத்தது ஒரு இண்டிகேட்டர் வச்சு நான் சொல்கிறேன். எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன் வந்து நான் பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, இது மொமெண்டம்கான விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். ஒரு மாதமாக இது மொமெண்டமாக இருக்குது, ஒரு 100% ஏறி இருக்குது. இப்போ இந்த வாரம் பாருங்கள், இந்த பிளாக் லைன் பார்த்தீங்களா, இந்த பிளாக் லைன் ஒன்று பாருங்கள், இது வந்து 200 டேஸ் இஎம்ஐ 200 நாளோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் இங்கே இருக்குது. அதை இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த வாரத்தில். இப்போ இதை அப்படியே நான் டேயில் போட்டேன்னா, ஓகே, இது என்னைக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா February 26 பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அது லாஸ்ட் வீக்கில். இது ஃபுல்லாக லாஸ்ட் வீக், இது வந்து இந்த வீக். இப்போ இந்த வீக்கில் நான் இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது ஒரு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இந்த சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகிடுச்சு. ப்ராபப்ளி இது ஒரு புல் பேக் வரும். புல் பேக்னா மேலே போயிட்டு கீழே வந்துட்டு அப்புறம் திரும்பி மேலே போகும். ஸோ ஒரு புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்துட்டு இப்படி போகலாம், இல்லைன்னா திரும்ப இங்கே வந்து இப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி போகலாம். இந்த 2 வாய்ப்பு தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து இது 200 டேஸ் இஎம்ஐ தாண்டி இருக்கு. முக்கியமாக வீக்லி கேண்டலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 இஎம்ஐக்கு கீழே வந்து அதை கிராஸ் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் நெக்ஸ்ட் வீக் வந்து இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். இதான் கரண்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த கருப்பு கோட்டுக்கு மேலே ஒரு பச்சை கேண்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா இது வந்து ஃப்யூச்சரில் அப்படி மேலே போகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இல்லை இது அடுத்த வாரம் வந்து ரெட்டு ஃபார்ம் ஆச்சு, இது மேலே போகலை, இதுக்கு மேலே போகாமல் கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அது மாதிரி இங்கே லைட்டாக தடுமாறும், ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ இதுதான் வந்து இந்த சார்ட்டுடைய கரண்ட் சினாரியோ. இப்போ ஆஸ் அ இன்வெஸ்டர் நாம் என்ன செய்யலாம், இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அதான் நான் சொன்ன மாதிரி 2 வாய்ப்பு. நெக்ஸ்ட் வீக்கு அதாவது மண்டேக்கு அப்புறம் இதுக்கு மேலே க்ரீனில் க்ளோஸ் ஆச்சுன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு சப்போர்ட்டுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் ஆகாமல் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும். அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம எடுக்க முடியும். ஆனால் இது மொமெண்டமாக இருக்குது, போகிறதுக்கான வாய்ப்பு தான் என்னை பொறுத்தவரைக்கும் நிறையா இருக்குது. இருந்தாலும் சேஃப்டி கேமுக்காக இங்கே பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதுதான் இந்த ஸ்டாக்குடைய அனாலிசிஸ். லெட் சப்போஸ் இது வந்து மேலே போகும் பட்சத்தில் இதனுடைய டார்கெட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவல் டார்கெட் இங்கே இருக்குது உங்களுக்கு. இதனோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் டார்கெட் எங்கே இருக்குன்னா 889. செகண்ட் லெவல் டார்கெட் வந்து உங்களுக்கு 970 செகண்ட் லெவல் டார்கெட். தேர்ட் லெவல் டார்கெட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வரும். ஆனால் இந்த 1200 இந்த 3 டார்கெட்லாம் உடனேலாம் வராது, நிறைய நாள் ஆகும். பட் ஆனால் இந்த இமிடியேட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வர்றதுக்கு விதின் அ மந்த்து இது ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 20%. ஃபர்ஸ்ட் 20%ல் ஈஸியாக இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படி வாய்ப்பு இங்கே இருக்குது. சரி, இதை இன்னொரு இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, பொறுத்திருந்து வாங்கலாமா இல்லை உடனே இறங்கலாமா அப்படின்றதுக்கு ஸோ ஆர்எஸ்ஐ நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம இஎம்ஐயில் பார்த்துட்டோம். ஆர்எஸ்ஐ பாருங்கள், அபவ் 60 வந்துருச்சு. இது கரெக்டான பைக்கான அறிகுறி தான், மொமெண்டமாக தான் இருக்குது. திரும்பாமல் இருக்கணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபாயில் இது 100 ருபீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 100ன்றது ஒரு ரவுண்ட் வேல்யூ இல்லையா, 100% அப்படின்றதுக்கு. ஒரு 100% பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு 30% இறக்கலாம். லெட் சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகி கீழே வரும் பட்சத்தில் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை இது மேலேயே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஞ்சை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி லெட் சப்போஸ் கீழே இருக்குன்னா இங்கே கொஞ்சம்ட்டு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 100% உள்ள இப்போ இறக்குறதும் இதில் வந்து நல்லதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3000 போட்டு
ஒரு பெட் எடுங்க. திரும்பி மேலே போச்சுன்னா 3 சேர்த்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-15% ஈஸியாக இந்த ஸ்டாக்கில் பண்ணலாம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். சின்னதாக வீடியோ முடிக்கலாம், ஆனால் என்னோட இன்டென்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஹவு டு அனலைஸ் த ஸ்டாக் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ரெகுலராக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டாக் எடுத்து நான் அனலைசிஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் பழக உங்களுக்கும் வந்துடும். அப்புறம் நீங்களே உங்கள் ஸ்டாக்ஸில் அனலைசிஸ் பண்ணி கரெக்டான ஸ்டாக்கை பிக் பண்ணி நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.